சர்க்கரை நோய் குறைவதற்கு என்ன அரிசிங்க பயன்படுத்தலாம்? எனக்கு சுகர் லெவல் குறையவே இல்லைங்க. ரொம்ப இன்க்ரீஸ்டா இருக்கு. இந்த சுகர் லெவல் குறைவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள், அதுவும் இந்த அரிசி வகைகள்ல தான் நெறைய பேருக்கு பாலிஷ் பண்ண ரைஸ் அத அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா, சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுருங்க. அதற்கு மாறாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, எனக்கு கண்ட்ரோல் ஆகல அப்படின்னு சொல்றவங்க, எந்த மாதிரியான அரிசி வகைகள் எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம், எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HbA1c லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்தது 3வது மாதம் திரும்ப எடுக்கும்பொழுது இந்த அரிசி வகைகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு எடுத்து பாருங்கள். HbA1c லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும். இல்லை 2 பொடியும் கலந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். ரெகுலராக சாப்பிடும்போது உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா, சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர் லெவல் குறைந்து கொலஸ்ட்ரால் லெவல் இதில் குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் குறைவதற்கு என்ன அரிசிங்க பயன்படுத்தலாம்? எனக்கு சுகர் லெவல் குறையவே இல்லைங்க. ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குது. இந்த சுகர் லெவல் குறைவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள், அதுவும் இந்த அரிசி வகைகளில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி அரிசி போவோம்? நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எது செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோமோ, எது கெடுதலோ அதை தான் நம்ம நிறைய விரும்பி சாப்பிடுவோம். இப்போ நல்லா பார்த்தோம்னா ஒயிட்டாக இருக்கக்கூடிய அரிசி, நல்லா வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய அரிசி, பாலிஷ் பண்ண ரைஸ் அதை அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதற்கு மாறாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, எனக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க, எந்த மாதிரியான அரிசி வகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? முதல்ல கைக்குத்தல் அரிசி ரொம்ப முக்கியங்க. ஒரு காலத்தில் நம்ம கைக்குத்தல் அரிசி தான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இந்த கைக்குத்தல் அரிசியெல்லாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது, நாகரிகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பாலிஷ் ரைஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த கைக்குத்தல் அரிசி அவ்வளோ நல்லது. அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக மணிச்சம்பா. ஸோ மணிச்சம்பா அரிசியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயை உங்களுக்கு குறைக்கக்கூடியது. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையணும், HbA1c லெவல் குறையணும்னா கண்டிப்பாக மணிச்சம்பா அரிசி சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ மணிச்சம்பா அரிசியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு மணிச்சம்பா பயன்படுது. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்படுது, கருப்பு கவுனி அரிசி பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான நல்ல சிகப்பு நிறத்திலையோ இல்லை கருஞ்சிவப்பு நிறத்திலையோ இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க. முக்கியமாக இந்த HbA1c லெவலும் நமக்கு குறையும். ஸோ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம், எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HbA1c லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்தது 3வது மாதம் திரும்ப எடுக்கும்பொழுது இந்த அரிசி வகைகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு எடுத்து பாருங்கள். HbA1c லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும், இல்லை குறைஞ்சிருக்குங்க. இதை தாண்டி இந்த அரிசி வகைகளை எந்த டைமில் நான் பயன்படுத்துறது, எந்த மாதிரி பயன்படுத்துறதுன்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? மதிய வேலைகளில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த அரிசி வகைகளை எப்போவுமே நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி, ஸோ நல்லா வடிச்சிட்டு அது கூட நம்ம எப்போவுமே சாம்பார், கூட்டு, துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு பாடி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறோம் இல்லையா? ஸோ கை கால் மறுத்து போகிற உணர்வு எனக்கு குறையுது அப்படின்லாம் சொல்வீங்க. அதற்கு அடுத்ததாக மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். அது சரியாகிறதுக்கும் இந்த அரிசி வகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் சுகருக்கு, அதாவது நீரிழிவு நோய்க்கு நிறைய மருந்துகள் நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக இப்போ சர்க்கரை நோய் குறையிறதுக்கு என்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம், ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். மருந்துகளும் அப்படி தான். இதில் முக்கியமாக ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிற மருந்து இருக்குங்க. இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது ரெகுலராக சர்க்கரை நோய்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஆவாரை தாவரம் இருக்கு இல்லைங்களா, முழு அந்த மூலிகை தாவரத்தோட மலர்கள், இலைகள்,
வேர், அதனுடைய பிசின் பிசின் பகுதி இருக்கீங்களா, அதனுடைய பட்டை, இது எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடியதான். ஸோ இதனுடைய பொடியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொடியை நம்ம வாங்கி வச்சுக்கணும். இந்த பொடியை ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இது கூட சேர்க்கக்கூடியது வேப்பம் பூ. ஸோ இந்த ஆவாரை பஞ்சாங்கம் பொடி, வேப்பம்பூ வீட்லேயே நமக்கு இருக்கும். ஸோ வேப்பம்பூவை நல்லா வெயிலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 பொடியும் கலந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். ரெகுலராக சாப்பிடும்போது உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா, சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர் லெவல் குறைந்து கொலஸ்ட்ரால் லெவல் இதில் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாதம் நமக்கு குறையிறதுக்கும் இந்த ஆவாரை பஞ்சாங்கமும் வேப்பம் பூவும் சேர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சுகர்னால ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சு தெரியுங்களா, அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ கை கால் மதப்பு, கால் மறுத்து போகிற உணர்வு, இது எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நான் ஆக்டிவாக இருக்கேன், பிரிஸ்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதை தாண்டி காலையில் கொஞ்சம் நேரம், காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே, டயர்டாக இருக்கட்டும், கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டரோ இல்லை ஹெர்பல் டீ ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நடக்க உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த டயர்ட்னஸ் போயிட்டு நீங்கள் பிரிஸ்காக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சுகர் லெவல் குறைந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இந்த ஆவாரை பஞ்சாங்கமும் வேப்பம் பூவும் சேர்த்து சாப்பிட்றதுனால வேறு என்ன நன்மைகள், சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லிவருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.